சூடா இல்லைன்னு முதல்ல சண்டைக்கு வந்தாங்க. இப்போ காஃபி சூடா இருக்குன்னு திட்டிட்டு இருக்காங்க மாமா. அத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியல மாமா. ஏய், ஏதோ தெரியாம சின்ன புள்ள காஃபியை கொட்டிட்டா, அதுக்கு இப்படிதான் ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைப்பியா? ஒருத்தியவே எல்லா வேலையும் செய்ய சொன்னா அப்புறம் இப்படித்தான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகும். கொஞ்சமாச்சு உடம்பு வணங்கணும். என்ன ஜென்மம் நீ எல்லாம். கேட்டியாடா? கேட்டியா திருமாரா? இவங்க எல்லாரும் என்னதான் ஜாடியா திட்டுறாங்க. நடுவுல சுவர் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். பேசாம போன போதுன்னு இந்த மொத்த சொத்தையும் அவங்களுக்கு எழுதி கொடுத்துரு. நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம் திருமாரா. என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அம்மா, யாரோ என்னமோ சொல்றாங்கன்னா நாம ஏமா வீட்டை விட்டு போகணும்? இது நம்ம வீடுமா. இப்ப என்ன, எங்க அம்மா மேல நீ தெரியாம தான் காஃபி கொட்டிட்ட, அப்படித்தானே? இதுல உன் தப்பு இல்லைன்னு சொல்ல வர. ஆமாங்க. சரி, நான் உங்ககிட்ட காஃபி கேட்டதுக்கு எதுக்கு மிளகா பொடி போட்டு கொண்டு வந்து கொடுத்த? என் நாக்கே வந்து போற மாதிரி ஏன் செஞ்ச? என்னடா சொல்ற திருமாரா? இல்ல, நான் காஃபி பொடி தான் போட்டேன். சரி சரி, நான் சொன்னது பொய்யாவே இருக்கட்டும். நீ போட்ட காஃபி கிச்சன்ல கொஞ்சம் இருக்கும்ல? இந்தா, நீ போட்ட மிச்ச காஃபி குடி. குடின்றல, நீ போட்ட அதே காஃபி தான், குடி. நீ போட்ட அதே காஃபி தான், நீயே குடிச்சிட. திருமாரா, மனுஷங்களா இருந்தா ஒரு வாட்டி சொன்ன உடனே புரிஞ்சுக்கணும். ஏய், ஏன் நிறுத்திட்ட? குடி. இப்படிலாம் அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன பார்க்காத. இதுக்கெல்லாம் நான் இறக்கப்படவே மாட்டேன். அதானே, இறக்கப்படுறதுக்கு நீ மனுஷனா இருந்தா தானே? நீ எப்பவோ மிருகமா மாறிட்டியே. ஏன் வீடு, ஏன் பொண்டாட்டி, ஏன் இஷ்டம். நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுல போறவங்க வரவங்கலாம் எனக்கு கருத்து சொல்ல தேவையே இல்லை.
மா, நான் இப்படி மாறி போனதுக்கு காரணமே அவங்க பேத்தி தானே. அவங்க கிட்ட சொல்லுங்கம்மா. தப்பு பண்ணவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு என்ன வளர்த்தவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. நானும் அதைத்தான் செய்யறேன். குடி. டேய், போது நிறுத்துறா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆதிரா செய்யாத தப்புக்கு நீ அவ கழுத்துல தாலி கட்டதே ரொம்ப பெரிய தப்பு. உன் பொண்டாட்டி ஓடி போனதுக்கு நீ தினமும் அவளை டார்ச்சர் பண்றது சரியில்லை. மா, இந்த காஃபி கொண்டு போய் கீழே ஊத்திட்டு உள்ள போமா. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கரெக்ட்டா நோட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. பரணிக்கு கால்ல அடிபட்டு ரத்தம் வருது. என்ன இது? ஆமா மிஸ், சீக்கிரம் வாங்க. என்னாச்சு தெரியல. போங்க. தம்பி தம்பி தம்பி, என்னாச்சுப்பா? எப்படி அடிபட்டுச்சு? காலை காட்டு. ஐயோ, இவ்ளோ ரத்தம் வர அளவுக்கு அடிபட்டு இருக்கே. என்னப்பா ஆச்சு? ஏன் இவ்வளவு ரத்தம் வருது? என்ன பண்ண? அண்ணே, கொஞ்சம் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வாங்களே. கொஞ்சம் பொறுத்துக்குப்பா. அச்சச்சோ, ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. இந்தாங்க மேடம். அழாதுப்பா, ஒண்ணு இல்ல. காலை காட்டு. ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. அழாது. வலிக்குது மிஸ். பொறுங்க. அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. வலிக்குது. ஒண்ணு இல்லப்பா. வலிக்குது. வலி தாங்க முடியல மிஸ். கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. சரியா போயிடும். என்ன டீச்சர் இவ்வளவு ரத்தம் வருது? அடி ரொம்ப பலமா இருக்க மாதிரி தெரியுது. இந்த கட்டெல்லாம் தாங்காதுங்க டீச்சர். அண்ணா, இப்போதைக்கு கட்டு போடுறேன்னா. சீக்கிரமா ஹாஸ்பிடல் போகணும்னா. சரிம்மா, நல்லா கட்டுங்க. தம்பி அழாத தம்பி, ஒண்ணும் இல்ல. பயப்படாத பரணி, ஹாஸ்பிடல் போயிடலாம் பரணி. டேய் தம்பி, பரணி, கண்டுடா பரணி. என்னாச்சு? என்ன பாரு. ஐயோ பரணி, டேய் நீ சீக்கிரமா போய் அட்டெண்டர் கிட்ட கார் எடுத்துட்டு வர சொல்டா. வாங்க டீச்சர். ஓகே, பாத்துக்கறேன் சார். ஓகே, தேங்க்ஸ் மேடம். சரிங்க சார். பரணி. பரணி. சார், பரணிக்கு என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டான், அதான் அடிபட்டுருச்சு சார். ஹலோ, இதோ வரேன். டாக்டர், ஒரு நிமிஷம். பரணி இப்ப எப்படி இருக்கான்? உங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? நான் ஏசிபி திருமாறன் டாக்டர். பரணி என்னோட மாமா பையன். சார், அவருக்கு காலில் அடிபட்டுருக்கு சார். ரத்தம் அதிகமாக போயிருக்கு. அர்ஜென்ட்டாக பிளட் ஏற்றணும். ஆல்ரெடி பிளட் பேங்க்கில் சொல்லியாச்சு. உங்கள் சைடில் இருந்தும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டாக்டர், எனக்கும் பரணிக்கும் ஒரே பிளட் குரூப் தான். நான் பிளட் கொடுக்குறேன். ஓகே, நர்ஸுக்கிட்ட சொல்கிறேன். அவங்க உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நர்ஸ் வாங்க. சொல்லுங்க டாக்டர். இவருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கும் ஒரே பிளட் குரூப் தான். இவரை பிளட் பேங்க் கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. வாங்க சார். போங்க சார். தேங்க்யூ டாக்டர். போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஹலோ, ஹலோ, நீங்க பரணியோட அப்பாவா?
இல்ல நான் பரணியோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க. நீங்க? மேடம், நான் பரணியோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். அது வந்து மேடம், பரணி ஸ்கூல்ல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு மேடம். ஐயோ, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? என் பையனுக்கு என்ன ஆச்சு? ஹலோ ஹலோ. ஐயோ, எனக்கு இங்க வாங்கல. அத்தை, மாமா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? சுபத்ரமா, இது கடை. சரண்யா, ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு? என்னாச்சு சரண்யா? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? சொல்லு சரண்யா. என்ன ஆச்சு சரண்யா? எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? என்னன்னு சொன்னா தானே எங்களுக்கும் புரியும். வாய் திறந்து சொல்லு, என்னாச்சு? பரணிக்கு அடிபட்டுருச்சா? ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா? ஹேய், உன்கிட்ட யார் சொன்னா இதா? அவன் ஸ்கூல்ல இருந்து தான் இப்ப கால் வந்துச்சுங்க. சரி, எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டியா? இல்லங்க, அதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போன் எடுத்து பண்றான். எந்த ஹாஸ்பிடல்ல என்ன ஏதுன்னு கேளுடா. டீச்சர், நான் பர்னியோட அப்பா பேசுறேன். பர்னியை எந்த ஹாஸ்பிடல் கூட்டி போயிருக்கீங்க? டவுன்ல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு. ஓகே டீச்சர், நாங்க இப்போ வரோம். அப்பா, கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. போய் வண்டி எடு, போடா. ஏய் இரு, எங்க போற? அத்தை, நம்ம பரணிக்கு அடிபட்டிருக்கு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஏய் இரு, பரணியாமே நம்ம பரணி. என்ன திருமார சொன்னது ஞாபகம் இல்லையா? நமக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ அங்க போக கூடாது. நான் போவேன். நீ போனினா நான் குழந்தை பாத்துக்க மாட்டேன். அது எவ்வளவு வேணாலும் அழட்டும். என்னத்தை இப்படி சொல்றீங்க? அவ உங்க பேத்தி இல்லையா? அவ ஏன் பேத்தி தான். ஆனா அவளை பாத்துக்க வேண்டிய வேலை தானே ஒன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கு. என்ன முறைக்கிற? நீ போயிட்டேனா நான் இப்பவே திருமாறனுக்கு போன் பண்ணி நீ குழந்தைய பாத்துக்காம ஊர் சுத்த போயிட்டேன்னு சொல்லுவேன். அப்புறம் திருமாறன் வந்து என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும். பரணிக்கு நான் ரத்தம் கொடுத்த விஷயத்தை வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் கிட்ட சொல்லணும். மேடம், இப்ப டாக்டர் எங்க இருப்பாரு? டாக்டர் இப்பதான் ரூமுக்கு போனாரு. ஓகே. டாக்டர், மிஸ்டர் திருமாறன் உங்களை பார்க்கணும்னாரு, கூட்டு வர வந்திருக்கேன். சொல்லுங்க. சார், வாங்க மிஸ்டர் திருமாறன், உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். பிளட் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு டாக்டர். டாக்டர், அப்போ பரணிக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல, கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிடும். நர்ஸ், பேஷண்ட்டுக்கு பிளட் ஏத்துறதுக்கான ப்ரொசீஜரை பாருங்க. முடிஞ்ச உடனே என்ன கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் தான் ரத்தம் கொடுத்தேன்னு பரணியோட ஃபேமிலி கிட்ட சொல்ல வேணாம் டாக்டர். என்ன திருமாறன், பேஷண்ட் உங்க மாமா பையன் தானே சொன்னீங்க? ஆமாம் டாக்டர். ஓகே திருமாறன், நீங்க ரத்தம் கொடுத்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அவ்வளோதானே? ஆமாம் டாக்டர். சரி, ஓகே, நான் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ டாக்டர். நான் போயிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சார், அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க சார். ஓகே ஓகே சார். நமக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ அங்க போக கூடாது. தெரியாம போலான்னு பார்த்தா குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக முடியாது.
பரணிக்கும் என்ன ஆச்சுனே தெரியல. இப்போ என்ன பண்றது? வேற வழியே இல்ல. அத்தையை ஏமாத்திட்டு தான் போகணும். தங்கம், உன்னை இப்படி படுக்க வச்சுட்டு போறது தப்புதான். என்னால பரணியை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நான் சீக்கிரமா ஓடி போயிட்டு வந்துடுறேன். சமத்தா இருக்கணும். மணி, மணி, சொல்லு பாப்பா. மணி, நான் குழந்தைய அகல்யாத்த கிட்ட படுக்க வச்சிருக்கேன். குழந்தை அழுதா கொஞ்சம் பாத்துக்கோ. நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பரணியை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, என்ன சொல்ற பாப்பா? அகல்யாமா பத்தி தெரிஞ்சும் ஹாஸ்பிட்டல் போறேன்ற? கரெக்ட் தான் மணி. ஆனா பரணிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அவனை பார்க்காம என்னால இங்க இருக்க முடியல. நான் சீக்கிரமா போயிட்டு உடனே வந்துடுறேன். பாப்பா, குழந்தை அழுதா அகல்யாமா கோவப்படுவாங்களே, என்ன செய்யுது? அத்தை ஏன் மேலதான் கோவப்படுவாங்க. பாப்பா அழுதா அக்கறையா பாத்துப்பாங்க. என்ன இருந்தாலும் அவங்க பேத்தி இல்லையா? இருந்தாலும் நீ கொஞ்சம் அகல்யத்த ரூம் வாசல்ல இரு. பாப்பா அழுதா தூக்கி சமாதானப்படுத்து. சரி பாப்பா, நீ எப்படி போவ? நான் மெயின் ரோடுக்கு போய் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நீ குழந்தைய பாத்துக்கோ. சரி பாப்பா. மேடம், பரணின்ற ஸ்கூல் பையனை அட்மிட் பண்ணிருக்காங்க சார். ஒரு நிமிஷம். அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் பாருமா. சார், நீங்க பரணியோட ஃபேமிலியா? ஆமா சார். நீங்க? சார், நான் அந்த ஸ்கூல்ல அட்டெண்டரா இருக்கேன். நான் தான் பரணியை இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். பரணி இப்ப எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? பயப்படாதீங்க சார், வாங்க, நான் உங்களை பரணி கிட்ட கூட்டு போறேன். சரி போங்க, வாமா. எங்கப்பா? இதோ இந்த ரூம் தான் சார். இங்கயா? ஐயோ, என் பையனை இந்த நிலைமையில பார்க்கணுமா? கடவுளே, ஐயோ கடவுளே, இப்படி மயக்கமா இருக்கானே. ரத்தம் வர ஏத்துறாங்க. அம்மா, பரணிய பாருங்கம்மா. ஒன்னும் ஆயிருக்காது தமிழ். ஏதாவது சின்ன காயமா தான் இருந்திருக்கும். எல்லாம் சரியாயிடும், நீ பயப்படாத. சின்ன காயத்துக்கு ஏமா ரத்தம் ஏத்துறாங்க? ஒன்னும் பயப்படாதப்பா, டாக்டர் கிட்ட கேக்கலாம். அம்மா, அம்மா, பரணிக்கு என்னாச்சுமா? ஏன் அவன் மயக்கத்துல இருக்கா? சின்ன காயம்னு தானே சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா ரத்தம்லாம் ஏத்திட்டு இருக்கீங்க. டாக்டர் கிட்ட கூட்டு போறேன், அவங்க சொல்லுவாங்க. சரிங்க, அழாத, டாக்டர் கிட்ட கேப்போம். ஒண்ணும் இல்ல. எதுக்கு இங்க கூட்டமா இருக்கீங்க? டாக்டர், இவங்க பேஷண்ட் பரணியோட ஃபேமிலி. டாக்டர், நான் பரணியோட அப்பா. அவனுக்கு என்னாச்சு? அவன் ஏன் மயக்கத்துல இருக்கான்? சார் பதறாதீங்க. உங்க பையனுக்கு ஒண்ணும் இல்ல. அவனுக்கு கால்ல பலமா அடிபட்டு இருக்கு. அந்த அடிபட்ட காயத்துல இருந்து ரத்தம் நிக்காம வந்ததால அவன் மயக்கமாயிட்டான். ஓ, அதனாலதான் ரத்தம் ஏத்துறீங்களா டாக்டர்? ஆமாமா, ரத்தம் ஸ்டாப் ஆகாதனால ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. பரணிக்கு உடனடியா டோனர் பிளட் கிடைச்சிருச்சு. நல்ல வேலை, சரியான நேரத்துல ஒருத்தர் வந்து பிளட் டொனேட் பண்ணாரு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல பரணி கண்ணு முழிச்சிருவான். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. என் பேரனுக்கு ரத்த தானம் பண்ணது யாரு டாக்டர்? டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் தான் ரத்தம் கொடுத்தேன்னு பரணியோட ஃபேமிலி கிட்ட சொல்ல வேணாம் டாக்டர். இல்லைம்மா, அது யாருன்னு தெரியல. அவர் ரெகுலர் டோனரும் இல்லை. அவரோட பிளட் குரூப்பு பரணிக்கு மேட்ச் ஆனதால நாங்கள் அவசரமாக ப்ரொசீட் பண்ணிட்டோம். டாக்டர், என் பேரனுக்கு சரியான நேரத்துக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். என் பையனுக்கு எப்போ மயக்கம் தெளியும் டாக்டர்? நாங்க எப்போ போய் பார்க்கலாம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும். பரணிக்கு மயக்கம் தெளிஞ்சதும் நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே. அழாத.